ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன செய்யலான்னா காய் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கர் நான் எடுத்திருக்கேன். குக்கர் தான் வந்து நல்லது. பாருங்கள், குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த காய் சாதம் வந்து நல்லாயிருக்கும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொடியுமே வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஆட் பண்ண மாட்டோம். பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேவருக்காண்டி 4 கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நான் 3 பச்சை மிளகாய் அறுக்காமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் அறுத்துட்டு சேர்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் அறுக்காமல் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா அது ஒரு ஃப்ளேவராக வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நம்ம பொன்னிறமாக வந்து வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து நம்ம பொன்னிறமாக வறுக்கும்போது அதோட வாசமும் நல்லாயிருக்கும், பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வந்து என்ன ஆயிரும்னா வணங்கிடும். அதனால் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி என்ன இருந்திருக்குன்னா பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி 3 காய் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த காய் சாதத்துக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், சோயா சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இதோட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன காய் வந்து விருப்பமான காயோ அந்த காயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த நல்லா தக்காளி வதங்கின பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த காயை வந்து நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம்ல பாருங்கள், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள் வணங்கியிருக்கு. எண்ணெய் லைட்டாக திரிஞ்சு வந்த பின்னாடி இந்த காயை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், உப்பு சேர்க்கணும். காயில் வந்து அப்போ தான் என்ன ஆகும்னா உப்பு வந்து நல்லா பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். வணங்கினா தான் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி தெரியுது பாருங்கள். காய் மாறுற மாதிரி தெரியும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் லைட்டாக வணங்க விட்டுட்டு நான் வந்து 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம நார்மல் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 பொடி தாங்க இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகா அப்படி இல்லை, நம்ம நார்மல் வெறும் மிளகா பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்தபடி. வேறு எதுவுமே இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி விடுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு கிளறி விட்டோன்னா லைட்டாக கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த இது போனோடனே ஒரு புளிப்புக்காண்டி 2 ஸ்பூன், அதாவது 2 ஸ்பூன் அளவு வந்து நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து டேஸ்ட்டு நம்ம சேர்க்குறப்போ வந்து என்னென்னா சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கைப்பிடி அளவு வந்து புதினா இலை சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி இது எல்லாத்துக்குமே வந்து பெரிய டம்ளரில் வந்து 1 டம்ளர் சாப்பாடுக்கு 2 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். அரிசிக்கு பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு பார்த்து ஆட் பண்ணி தண்ணி கொதிச்சோடனே அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விசில் நான் விட்டுருக்கேன். உங்கள் குக்கரில் வந்து நார்மல் சாப்பாடு அரிசினா எத்தனை விசில் வேணுமோ விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து அழகாக குழந்தைங்களுக்கு சுட சுட லஞ்ச் பாக்ஸில் வச்சு ஒரு நல்ல ஒரு ஆம்லேட்டை நம்ம போட்டு கொடுக்குறப்ப லஞ்ச் பாக்ஸ் என்ன ஆகும்னா காலியாகி நம்மக்கிட்ட வரும். அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.